வணக்கம் யூசப், நான் உங்கள் சுரேந்தர். சமீபத்தில் நடந்த இந்த கோவை மாணவிக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி நிறைய பேர் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மதன் கௌரியோட வீடியோவை ரீசெண்டாக நான் இப்போ பார்த்தேன். அதில் அவர் ஆரம்பித்த விதத்தில் இந்த சம்பவத்தை பற்றி, இதுக்கு உண்டான காரணத்தை பற்றி பயங்கரமாக போல்டாக அவருடைய கருத்துக்களை முன்வைக்க போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ்னா அந்த பேஸ்னால தான் நான் வந்து என்னுடைய மைண்டில் என்ன நினைக்கிறேன்னா அது ஓப்பனாக என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லும்போது, இவர் பயங்கரமான பாயிண்டோட வந்துக்கிறாரு. நிறைய பாயிண்ட்டுகளை பற்றி பேச போகிறாரு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் மறைஞ்சிருக்கு. அதை பற்றியெல்லாம் பேச போகிறாரு. இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்ப போகிறாரு. இந்த லஞ்ச லாவணியத்தை பற்றி பேச போகிறாரு. இந்த ட்ரக்ஸை வந்து இல்லீகலாக விற்கிறாங்க, இதை பற்றி பேச போகிறாரு. இப்படியெல்லாம் நிறைய எதிர்பார்த்துது. ஏன்னா இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸோட இருக்கிறவர் கண்டிப்பாக வந்து இதை பற்றியெல்லாம் போல்டாக பேச போகிறாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அடுத்து அவர் நகர்ந்த விதம் சுத்தமாகவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன பின்பாயிண்ட் பண்ண வர்றாருன்னா, விக்டிமை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ரைட்ஸ் இருக்குது, எங்கே வேணாலும் போகலாம், அதை வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு பொண்ணு அந்த 11 மணிக்கு அங்கே போயிட்டா எப்படி கேள்வி கேட்டுருவீங்களா? நிறைய பேர் நான் பார்த்தேன், நிறைய பேர் வந்து இதை சொல்கிறாங்க, இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நானுமே இதை பற்றி வீடியோ பண்ணிக்கிறேன். நானும் ஒரு இடத்துல அந்த டைம் ஆஃப் க்ரைம்ங்கிறது முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். அந்த டைமுக்கு அவங்க அங்கே போனது, அதுவுமே இந்த குற்றம் நடக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. ஆனால் அந்த பாயிண்ட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாயிண்ட்டை சொல்லவே கூடாது. யாருக்கு வேணாலும் எந்த அதிகாரம் வேணாலும் இருக்குது, எந்த ரைட்ஸ் வேணாலும் இருக்குது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலான்னு சொல்கிறாரு. அதையே மற்றவங்க பேசவும் கூடாது, விக்டிமை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. எனக்கு இந்த விஷயத்தில் மதன் மேலே பயங்கரமான முரண் இருக்குது. ஏன்னா டைம் ஆஃப் க்ரைம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அவங்க போகும்போது அங்கே க்ரைம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த டைமுக்கு அங்கே போனது தப்புன்னு சொல்கிறோமே தவிர அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணுறது கிடையாது. அங்கே ஒரு பையனும் போயிருந்தாங்கன்னா கூட அந்த டைமுக்கு அங்கே போனால் அந்த மாதிரி க்ரைம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல வர்றது. ஆனால் மதன் பேசுனது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி விக்டிமை வந்து ப்ளேம் பண்ணுற மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் இங்கே க்ரைம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படி ஒரு வேளை விக்டிமை ப்ளேம் பண்ணுறதுனால அந்த மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குல்ல. சரி, இதை தாண்டி மதன் என்னென்ன பேசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 84 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிற ஒரு பெரிய ஒரு யூடியூபர், தன்னுடைய கருத்தை போல்டாக நான் சொல்ல போகிறேன்னு சொன்ன ஒரு யூடியூபர், தன்னுடைய கருத்து என்னங்கிறத மட்டும் சொல்லிட்டு இதுக்குண்டான பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை அடிமட்டமாக குழி தோண்டி புதைச்சது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் மட்டும் இல்லை. அங்கே பேட்ரோலிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பொதுமக்கள் ரொம்ப நாளாக புகார் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி ஒரு இடத்துல கூட சொல்லல. நான் டைரெக்டாக வந்து போல்டாக என்னோட ஸ்டேட்மெண்ட் வைக்க போகிறேன்னு சொன்ன மதனை அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. சரி, அது இல்லாமல் அங்கே இல்லீகல் ட்ரக்ஸுங்கிறது நிறைய புழக்கத்தில் இருக்குங்கிறது பொதுமக்கள் சொல்கிறாங்க. இல்லீகல் ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது, மது விற்பனையும் கூட இல்லீகலாக நடந்துகிட்டே இருக்குது. அன்னைக்கு கூட நடந்தது, அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் கூட நடந்தது. அதைய என்டிகே கட்சியை சார்ந்தவங்க நேரில் போய் அதைய கையங்கலமாக போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை பற்றியும் எங்கேயுமே சொல்லலை. அடுத்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க. அதனால சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் எங்கேயும் எதுவும் சொல்லல. இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு வெறும் விக்டிம் பிளேமிங் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு காரணம், இதனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு மதன் சொல்றாரு. இதையே ஏற்றுக்க முடியலைனாலும் அடுத்து அவர் சொன்னது ரொம்பவுமே ஏற்றுக்கவே முடியாத ஒன்றா இருந்தது. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் தம் இப்படித்தான் இருக்காங்க, இப்படித்தான் ப்ளேம் பண்ணுறாங்க, இதனால தான் இந்தியாவில் பொண்ணு வந்து யாரும் இந்தியாவுக்கு வர்றதுனா விரும்ப மாட்டேறாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறார். எப்படி இவருடைய வீடியோக்கு கீழே யாரோ கமெண்ட் பண்ணுறத இவர் இப்படி சொல்கிறது மூலமாக இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. அப்போ இவ்வளோ ஒரு 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவருடைய வீடியோவில் இந்தியாவில் இருக்கவங்க இப்படித்தான் இருக்காங்கன்னு சொன்னால் இது எப்படி கன்வே ஆகும் அப்படிங்கிறத சுத்தமாக பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, இதை வந்து வேற வெளிநாட்டுக்காரங்க யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா, ஓ இந்தியாவில் இருக்கவங்க கூட எல்லாமே இப்படித்தான் இருக்காங்க போல் இருக்கு அப்படிங்கிற தாட்டு தானே வரும். வெறும் யாரோ ஒரு சிலர் சொல்லக்கூடிய அந்த பிளேமிங்கை வச்சு இவர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இப்படித்தான் இருக்காங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வர்றாரு.
சரி, அதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அதுக்குண்டான காரணத்தையும் போல்டா முன் வச்சிருக்கணுமா இல்லையா? இந்த அரசை நோக்கி கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அரசை மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகள் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்ல. ஏன் இங்க நான் அரசு அதிகாரிகளை பத்தி சொல்றேன்னா, யாரோ ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறால அங்க இல்லீகலா மது விற்பனைங்கிறது இல்ல வேற விதமான இந்த கஞ்சா புழக்கங்கிறது எல்லா பக்கமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு அரசு அதிகாரியினுடைய துணை இல்லாம இவங்கெல்லாம் எதுவுமே விற்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த அரசு அதிகாரி செய்யக்கூடிய தவறுனால இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறத பத்தி எங்கேயுமே சொல்லல. ஏன்னா போல்டா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்க போறேன்னு சொல்றாரு, இதை பத்தி எல்லாம் பேசணும்ல. சரி, இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. அப்ப ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தூக்கக்கூடிய உமாவதி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரு எப்படியெல்லாம் இந்த விக்டிமை பிளேம் பண்ணியிருந்தாரு, விக்டிம் ஷேமிங் பண்ணியிருந்தாரு, விக்டிமோட கேரக்டரை அசாசினேட் பண்ணியிருந்தாரு. அதே வேலை தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. இதைய டைரக்டா எங்கேயுமே கேள்வி கேட்க மாட்டேறாரு மதன் கௌரி. ஏன் இதை பத்தி கேள்வி கேட்க மாட்டேறாரு மதன் கௌரி? டைரக்டா கேட்க வேண்டியதானே? ஒரு விக்டிமை இவ்வளவு பிளேம் பண்றீங்க, இவ்வளவு ஷேம் பண்றீங்க, விக்டிமோட கேரக்டரை அசாசினேட் பண்றீங்க, இதுக்கெல்லாம் யார் ரைட்ஸ் கொடுத்ததுங்கிறத டைரக்டா கூட கேட்கலாம். இதை விட்டுட்டு வெறும் விக்டிமை பிளேம் பண்றது மட்டும்தான் இதுக்குண்டான முழு காரணங்கிற மாதிரி வீடியோவை முடிச்சுக்கிறாரு. நானும் இதே கோயம்புத்தூர் இஷ்யூ பத்தி ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். இந்த சேனல் இல்ல, சம்பவம் பை சுரேந்திரங்கிற சேனல்ல வீடியோ பண்ணிக்கிறேன். அதனோட லிங்க்கும் கீழே வந்துக்கிறேன். ஆனா அதுல நான் சொல்லக்கூடிய என்னென்னலாம் காரணம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட பேசாம எப்படி இப்படி வெறும் விக்டிமை பிளேம் பண்றது மட்டும்தான் காரணமா இருக்குங்கிற மாதிரி எப்படி இப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. இது எல்லாத்துக்கு மேல அவர் சொன்னது இந்தியானாவே இப்படித்தான்ப்பா இருக்குது, இதனால தான் இந்தியாவுக்கு வர்றதுக்கே பல பேர் விரும்புறதுல, குறிப்பா பெண்கள் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாத ஒண்ணா இருக்கு. ஏன்னா இவர் சொல்லக்கூடிய அமெரிக்கா மற்ற நாட்டிலாம் பாருங்க ஃப்ரீடம் அப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணதை நான் படிக்க முடிஞ்சுது. ஒரு சிலர் வந்து ஒரு பெண்களே கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அங்கெல்லாம் நான் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, அங்க வந்து நான் நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு நான் வெளியே நடந்து வரும்போது அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. வெளியிருந்து பொதுமக்கள் வந்தாங்கனாலும் ஒரு சிலர்லாம் எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும் வந்து நடந்து கூட வந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஏன் இந்தியாவில் அந்த அளவுக்கு குறைச்சலா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன், நிறைய இடத்துல காவல்துறை சேர்ந்த நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நைட் நேரத்தில் பயணிக்கூடிய பெண்களுக்கு உதவுறத நான் நிறைய பார்த்துக்கிறேன். அவங்க கூட இருந்து பஸ் ஏற்றி விடுற வரைக்கும் நான் நிறைய பேர்த்தவே பார்த்துக்கிறேன். இது வந்து பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறது இல்லை, ஆண்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது ஆண்களுக்குமே ஒரு அன்டைம்ல வந்து நம்ம போறோம் வர்றோம் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு ஏதாவது உடம்பு சிக்கா இருக்கு அப்படின்னா அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கிட்டதும் நான் நிறைய பார்த்துக்கிறேன். நான் ஒரு டைம் சின்ன பையனா இருக்கும்போது காங்கியத்திலிருந்து வெள்ளோயில் வரைக்கும் சைக்கிளில் போயிருந்தோம். சைக்கிளோட செயின் கட் ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்னால் உடம்பு முடியல, அந்த சாப்பிட்டது சரியில்லை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வாமிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வர்றாரு, காங்கிய எஸ்ஐ வெள்ளோயிலிருந்து வர்றாரு. வரும்போது கேட்குறாரு, என்ன இங்கே உட்காந்துக்கிறீங்க என்ன ஏதுங்கிறது கேட்குறாரு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்தாங்க சார், என்னால் உடம்பு முடியல, சைக்கிள் செயினும் கட் ஆயிடுச்சு, எப்படி போக போகிறேன்னு தெரியல, என்ன ஏதுன்னு தெரியலைங்கும் போது அவர் என்னை சேஃபாக அங்கேருந்து சேஃபாக கொண்டு வந்து விட்டுட்டு வந்தார். காயத்தில் கொண்டு வந்து வீட்லேயே விட்டுட்டு வந்தார். இந்த மாதிரி சேஃபாக பார்த்துக்கிற ஆளுகளும் இருக்காங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வர்றவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிற காவல்துறையினரும் இருக்கிறாங்க. எப்படி நல்லவங்க இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சில கெட்டவங்களும் இருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அதனால நம்ம ஒருத்தரை மட்டும் இங்கே பிளேம் பண்ணிட முடியாது. சரி, இதெல்லாம் விட்டுடலாம். இந்த சம்பவத்துக்கு நடந்த மிக முக்கியமான காரணங்கள்னு நான் சொன்ன என்னுடைய வீடியோவில் சொல்லிக்கிற மிக முக்கியமான காரணங்களை பற்றி எங்கேயாவது பின் பாயிண்ட் பண்ணிக்கிறாரா மதன்னா அது நீங்கள் தான் சொல்லணும். நான் இதுக்கு முக்கியமான காரணங்களை என்னென்ன சொல்கிறேன். பேட்ரோலிங் இல்லாதது, சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்புறம் நடந்த சம்பவம். அங்கே ரெகுலர் பேட்ரோலிங் இருந்ததுன்னா இந்த சம்பவத்தை கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரெண்டாவது, அங்கே இல்லீகலாக இந்த மது விற்பனை ஆகட்டும் இல்லை மற்ற போதைப் பொருளாகட்டும் விற்கிறதுக்கு அனுமதி எப்படி கிடைச்சது? அனுமதி இல்லாமல் தான் விற்கிறாங்க அப்படின்னாலும் அது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் போச்சு? காவல்துறைக்கோ வேற அரசு அதிகாரிக்கோ தெரியாம எப்படி ஒரு விஷயத்த போல்டா விற்க முடியும்? அதுவும் அந்த சம்பவம் நடந்திருக்கு, அடுத்த நாளே அதே பகுதியிலே விற்க முடியுதுன்னா அப்ப எந்த தைரியத்துல அவங்க விற்கிறாங்க? இதுக்கு அடுத்தது, அப்படியே இந்த மாதிரி குற்றவாளிகளை பிடிச்சாலும் கையும் காலும் உடைச்சு மாவு கட்டு மட்டும் போட்டுவிட்டா போதுமா? அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அதுக்கு தடயங்களை சேகரிக்க வேண்டியதும் காவல்துறையோட பொறுப்பு. அப்படி இருக்கும்போது சமீபத்தில் நடந்த இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண ஒரு நபர் வெளியே வந்துட்டாரு, அதுவும் நீதிமன்றத்துல சரியான சாட்சியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்தது எவ்வளவு பெரிய காவல்துறைக்கு பின்னடைவுன்னு பாருங்க. ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, அப்படிங்கும்போது எப்படி எந்த சாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நபரை வெளியே வர வைக்க முடியும்?
அப்படி வெளியே வர்ற நபருக்கு எப்படி ஒரு பயம்ங்கிறது இருக்கும்? அடுத்த டைம் அந்த நபர் அதே மாதிரி பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? தண்டனைகள் கண்டிப்பா அதிகரிச்சுன்னா தான் குற்றங்கள் குறையும். ஆனா இங்க தண்டனைகள் அதிகரிக்கிறதை விட எதுவுமே இல்லை, நீ ஃப்ரீயா போலாம், நீ சாட்சி இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துன்னா எப்படி இருக்கும்? அப்ப காவல்துறைக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா சாட்சியங்களை சேகரிச்சு அந்த குற்றவாளிக்கு கண்டிப்பா தண்டனை வழங்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. சம்பவங்கள் செஞ்சுட்டு எந்த சாட்சியும் இல்லை அப்படிங்கறதுக்காக வெளியே வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது நிறைய குற்றங்களையும் நிறைய குற்றவாளிகளையும் அதிகப்படுத்திடும். அப்ப பேட்ரோலிங் கம்மியா இருக்குது, கரப்ஷன்னால அங்க போதைப்பொருள் புழக்கம் அதிகரிக்கிறது, ஒரு சட்டத்துல இதுக்கு உண்டான சரியான தண்டனை கிடைக்காதது, இதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அரசு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைம் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறதும் நான் இங்க சொல்றேன். டைம் ஆஃப் கிரைம்ங்கிறது அந்த விக்டிம் ஒரு ஃபீமேலா இருக்கிறனால மட்டும் நான் பிளேம் பண்ணல. அது மேலா இருந்தா கூட அந்த டைமுக்கு அங்க போறது ஒரு தவறான முடிவுன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த டைமுக்கு அதை சுற்றியும் அந்த ஏரியா சுற்றியுமே அந்த டைமுக்கு இந்த மாதிரி இல்லீகல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வருவாங்க. அப்படிங்கும்போது அங்க குற்ற சம்பவம் அதிகமாக நடக்க உண்டான வாய்ப்புங்கிறது இருக்கும்போது அந்த டைமுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்பவும் என்னுடைய நிலைப்பாடு. இது விக்டிமை பிளேம் பண்றதுக்காக சொல்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு காரணம். எப்படி நான் மற்ற விஷயத்தையெல்லாம் காரணமா சொன்னனோ அதே மாதிரி இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம்னு நான் பார்க்குறேன். இது நான் ஆண் பெண்ணுன்னு இங்க குறிப்பிட விரும்பல. இப்படி பல காரணங்கள் இருக்கும்போது வெறும் விக்டிமை பிளேம் பண்ணதுனால மட்டும்தானே இது பிரச்சனை அப்படின்னு திசை திருப்பி கொண்டு வரத என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் அதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றது, அதுவும் இவ்வளவு பெரிய யூடியூபர் சொல்றது எவ்வளவு பெரிய மடத்தனமான விஷயம்ங்கிறது நான் சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா மதனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன சொன்னா அது எப்படி கன்வே ஆகும் அப்படிங்கறத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மதனே இப்படி பேசுறது ரொம்பவுமே வருத்தம் அளிக்குது. ஏன்னா 84 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு மட்டும் இல்ல, அவ்வளவு பெரிய ஒரு யூடியூபர் இந்தியாவில இருந்துகிட்டு இந்தியாவை பத்தியே ஒரு தப்பா சொல்றாரு அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து பாக்குற ஒரு நபருக்கு ஓ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களே இப்படித்தான் இருப்பாங்க போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான பிம்பத்தை கொண்டு வந்துடும். எந்த ஊர் போனாலும் எங்க இருந்தாலும் இப்படி ஒரு 4 பேர் இருக்கத்தான் செய்வான். நீங்க சொல்ற அமெரிக்கா இல்ல, எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் எவனோ ஒரு 4 பேர் இந்த மாதிரி சொல்ற 4 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பான். அங்க அளவு கம்மியா வேணா இருக்கலாமே தவிர அங்கேயும் இந்த மாதிரி சொல்ற ஆட்கள் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீங்க அது மட்டும் இங்க மென்ஷன் பண்ணதுதான் எனக்கு ரொம்பவுமே உறுத்தலா இருக்கு. அமெரிக்கா போன்ற பெரும் நகரங்கள்ல, வளர்ந்த நகரங்கள்ல எங்க அதிகமான இந்த மாதிரி அபியூஸ் நடக்குது அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 40% 50% தன்னுடைய வீட்டு பக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா அவங்க சுதந்திரம் அதிகமா இருக்குன்னு நம்புற அந்த வீட்டு பக்கத்துல தான் அவ்வளவு அபியூஸும் நடக்குது, இந்த செக்ஸுவல் அசால்ட்டும் நடக்குது. இந்தியால அப்படி கிடையாது. இந்தியால அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்திய கலாச்சாரம் தான் மிக முக்கியமான காரணம். அதை நம்ம ஈஸியா புறந்தள்ளிட்டு நம்ம போக முடியாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போக வேண்டிய ரைட்ஸ் இருக்குன்னாலும் அதைய தவறா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. மதன் சொல்றது எப்படி இருக்கு, நான் ரயில்வே ட்ராக்குக்கு என்ன டைம் வேணாலும் போவேன், நான் பாட்டுக்கு போவேன், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது, எனக்கு உரிமை இருக்கு, நான் எங்க வேணாலும் போறதுக்கு, ஆப்போசிட்ல ட்ரெயின்ல வரவன் தான் பார்த்து வந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டை தான் என்னால் இது பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறக்காக நம்ம ட்ரெயின் முன்னாடி போய் நிற்க முடியாது. எல்லா ட்ரெயின் டிரைவர்ஸும் பார்த்து கேர்ஃபுல்லாவே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, வர்ற ஸ்பீடு இதெல்லாம் நிறைய இருக்கு. நான் போய் ட்ரெயின் முன்னாடி நின்றுட்டு நீ வர்றவன் தான் நீ பார்த்து வந்துக்கணும் அப்படின்னு நீ உன்னால சொல்ல முடியாது. அதனால எங்க போறோம் எப்போ போறோம் இது எல்லாமே மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிரும். அதுவும் குறிப்பா கிரைம்னு இருக்கும்போது இதைய பிளேமிங்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் எதிராக எதுவுமே பேசாம இப்படி மலுப்பலான ஒரு விஷயத்த பேசி, அதுவும் இவ்வளவு பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கிற ஒரு யூடியூபர் பேசுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே என்னால் ஏற்றுக்க முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுனது தப்பு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே சப்ஜெக்ட் பத்தி நானும் ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். சம்பவம் பை சுரேந்தர் அப்படிங்கிற சேனல்ல என்னுடைய வீடியோவை நான் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த சப்ஜெக்டை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிறத அந்த வீடியோவில் இருக்கு. அப்புறம் மதன் கௌரினா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது அதைய பெண்ணை பிளேம் பண்றதுக்கு இங்க உமாபதி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார். அவரை நீங்க எதுவுமே பேச மாட்டேறீங்க. எத்தனையோ பேர் வெறும் கமெண்ட் பண்றவனை பிடிச்சி திட்டுறீங்களே ஒழிஞ்சு ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் டைரக்டா வீடியோல ஒரு பெண்ணை டைரக்டா பிளேம் பண்றாரு, அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்றாரு. இதை பத்திலாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறீங்க. ஏன்னா பேசுங்க பார்ப்போம், பேசுவீங்களான்னு பார்ப்போம்.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.